தெய்வம் தாங்க காணிக்கன்னு சொன்னாங்களே. தெய்வமும் நான் தான், காணிக்கையும் எனக்கு தான். மின்சார பூச்சி, இதனுடைய உயிர் கடவுள்கிட்ட இல்ல, அங்க ஸ்விட்ச்ல இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டேன். பாண்டியன் சார், பாண்டியன் சார், கன்னி தீவுல பட வேண்டியதெல்லாம் பட்டாச்சு. கடப்பார நீச்சல் அடிச்சாவுதுன்னா கிடைக்கும்.
என்ன விட்டுருக்கோ விட்டுருக்கோ. உண்டா உன்னை யாரா பிடிச்சு வச்சிருக்கிறது? முதல்ல இந்த குகையில இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? நீங்க உடனே புறப்பட்டு போயிடுங்க. ராணி நில்லு. நன்றி சொல்லவோ கேட்கவோ இது நேரம் இல்ல. தப்பிச்சு போயிடுங்க. ஆபத்து சூழ்ந்திருக்கு. ஆபத்து எங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் சூழ்ந்துட்டு இருக்கு. நான் கூட கொஞ்சம் பேசணும். நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன், அப்ப பேசலாம். இப்ப உடனே புறப்படுங்க. ராணி, எங்க திகில் பத்திரிகை சார்பா ஒரு பேட்டி கொடுக்குறீங்களா? படீர்னு ஒரே அற அரைஞ்சிருவேன். எந்த நேரத்துல நீ திகில் பத்திரிகை ஆரம்பிச்சியோ அன்னில இருந்து திகில் திகிலா நடக்குது, திக்கு திக்குன்னு அடிக்குது. இப்ப சிலந்தி பூச்சி வந்துச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கரப்பாம்பூச்சியே வரும். சீக்கிரமா இங்க இருந்து புறப்படுங்க. ஏயா அந்த சிலந்தி பூச்சி ஆம்பளை பூச்சியா இருக்குமா பொம்பளை பூச்சியா இருக்குமா? நிச்சயமா ஆம்பளை பூச்சி தான். எப்படி? இல்லன்னா நம்ம 2 பேரையும் விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்குமா? அழாதுமா, அழாது. நீங்கெல்லாம் நாங்களும் ஒன்ன மாதிரிதாமா ஏமாந்துட்டோம். இப்படி இருக்கிறத விட உயிரை விடுறதே மேல். ஒரு உயிரை படைச்ச கடவுள் அந்த உயிரேவா கேட்கும்னு அவர் சொன்னாரே, கவனிச்சியா? கவனிச்ச. அப்ப உங்க பார்வை அவரையே விழுங்கிருச்சு. அவரை பத்தியும் அவர் நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அது நிறைவேறுமா? நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நினைச்சு பாக்குறது ஆசை. ராணி, உங்களுக்குன்னே சில வரமுறைகள் இருக்கு. இந்த விஷயத்துல அதையும் மீற துணிச்சிட்டேன். அவரை எப்படி சந்திச்சா பொருத்தமா இருக்கும்னு என் மனசை கேட்க போறேன். அதனால நீ என்னை கொஞ்சம் தனியா விட்டுட்டு போ. ஆமா, நான் வந்தது வந்தாவது போயாவது. இந்த காட்டுல நடக்கிறதெல்லாம் அநியாயமா இருக்குதே. செடி கொடிதான் கட்டுப்பிடிக்குதுன்னா மனுஷனுங்க அதோட மோசமா இருக்காங்களே. செல்வி, டோன்ட் டாக் லைக் திஸ். ராணி, திடீர்னு கைப்பட்டதும் எதிரியோ நினைச்சேன், அதான் இப்படி நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு. அதுக்காக இப்படி அப்பட்டு உருட்டுறது ஒரு பொம்பளை கையில கூடவா தெரியல? செல்வி, பிஹேவியர் பண்ணி. ராணி, செல்வி குகையிலிருந்து நாங்க தப்பி வர உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிய கொஞ்சம் தள்ளி இருந்து சொல்லக்கூடாதா? இவ்வளவு கிட்ட போணுமா? ராணி, நீங்க எதுக்காக எங்களுக்கு இந்த உதவி செய்யணும்? ஒருத்தர் வேதனைப்படுறத என்னால பொறுத்துக்க முடியாது. எங்க தெய்வத்தை எதிர்த்து போறாருன்னா உங்க உயிருக்கு ஆபத்து, எங்க ஜனங்களுக்கு ஆபத்து. ராணி, இந்த தீவை சுத்தி ஒரு விஷ வலையே பின்னப்பட்டிருக்கு. தெய்வத்தின் பேரால ஏமாத்து வேலை நடக்குது. தெய்வத்தை வச்சு ஏமாத்து வேலையா? ப்ரொஃபசர், யார கேட்டு பாண்டியன் குரூப்பை சிலந்தி குகையில தள்ளினீங்க? எப்போ ஒரு பொண்ணு இருக்காளோ அவ வர வேண்டிய இடம் இங்கேதானே? நான் தான் அவளை குகையில தள்ள ஏற்பாடு செஞ்சேன். ஒரு பொண்ணால நாமெல்லாம் துன்பப்படக்கூடாதுன்னு பார்த்தேன். ப்ரொஃபசர், யாரவன்? காளி, தலைவணங்கு. காளி யாருக்கும் தலைவணங்க மாட்டான். தலைவணங்க. I like you. இந்த காளிதான் அந்த பாண்டியனை எதிர்த்தவன்.
இவன் இல்லன்னா அந்த கன்னி பூஜையே நடந்திருக்காது. என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? அந்த கூட்டம் தான் சிலந்தி குகையில இருந்து தப்பிச்சிருச்சு. அது எப்படி? எப்படின்னா பெரிய ப்ரொஃபசர் எலக்ட்ரானிக் பூச்சியை கண்டுபிடிச்சு அந்த குகையில விட்டார். பாண்டியன் ஒரே செகண்ட்ல அதை கண்டுபிடிச்சிட்டான். இதுவரைக்கும் நம்ம காவல்ல இருந்தவங்க தப்பிச்சதே கிடையாது. ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்? எதிரி நமக்குள்ளேயே இருக்கான். என்ன சொல்ற நீ? நம்ம ஆளு பாண்டியனோடவே இருக்கான். ரொம்ப கரெக்டா சொன்ன. நம்ம காட்டி கொடுக்கிற எதிரிய முதல்ல கண்டுபிடிக்கணும். காளி, நீ ரொம்ப புத்திசாலி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீ என் கூட இருந்துரு, யூஸ்ஃபுல்லா இருப்பேன். கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்தது. இன்பம் நூறு தேகம் எங்கும் மோகம் வந்தது. கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்தது. முத்தான பாட்டுக்கு பொன்னான ராகங்கள் நான் கொண்டு வந்தேன். தாளங்கள் சேர்த்திட வந்தேன். உள்ளாடும் எண்ணங்கள் கொண்டாடும் சின்னங்கள் நான் சொல்ல வந்தேன். காவியம் போல் உன்னை கண்டேன். பூங்குயில் பாடி வர தோரணம் ஆடி வர மேகங்கள் கூட வர ஊர்வலம் போகலாம். பூந்தடி மேனியை காணும் கண்கள் அங்கும் இங்கும் ஜாடை சொல்லி பேசும். கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும்